நடிகன்னா சிவப்பா இருக்கணும், அழகா இருக்கணும், மேக்கப் போட்டுக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்ததில்ல. அது ஒரேடியா அப்பவே இருந்தது. இப்போ ஒரேடியா வந்து ரஜினிகாந்த் வந்து உடைச்சிட்டாரு. பிகாஸ் நான் வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் ஆரம்பத்திலேயே ஒரு பயங்கர ஆக்ரோஷத்தோட வந்து ஒரு ஒரு குயிக்கா ஒரு 4-5 இயர்ஸ்ல சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமும் ரஜினி சார் அழகா சார். இல்ல இல்ல கருப்பு நான் என்ன ஆயுது. சொல்றேன்னா, இல்ல அவருக்கு அப்புறம் விஜயகாந்த் வந்தாரு. கேப்டன் இவங்கெல்லாம் வந்தாரு. வந்து ஸ்கிரீன் அப்படியே இது பண்ணுவாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்தப்போ கூட இதெல்லாம் இருந்ததா? கண்டிப்பா சார். பட் இவங்கெல்லாம் எக்ஸாம்பிளா கேப்டன் வச்சுட்டு கூட இருந்தாரு, இவங்க இருந்தாங்க, பாக்யராஜ் சார் இருந்தாரு. ஆமா. பாக்யராஜ் சார் பார்த்து தான் வந்தோம். ம். ஏன்னா பாக்யராஜ் சார் நம்ம பக்கத்து வீட்டு மனுஷன் மாதிரியே ஆமா, தான் நெக்ஸ்ட் டோர் படங்கள்ல வருவாரு. இதெல்லாம் பார்த்து தான் வந்தோம். இருந்தாலும் இதெல்லாம் பிரேக் ஆனது வந்து 2005-6க்கு அப்புறம் தான் சார் வந்து பிரேக் ஆச்சு. பட் அவங்க எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்து சொல்ல முடியாது. யாருமே போய் அதெல்லாம் எங்க போய் சொல்றது? இங்க யாருமே கேட்குற இடத்துல இருக்க மாட்டாங்க சார். இப்போதான் கொஞ்சம் என்னன்னா, இப்போ இந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வந்ததுனால அவங்களுடைய திறமைகளை போட்டு அவங்க தனியாக பவரில் வந்து அவங்க வைரல் ஆகி அவங்க இப்போ தான் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. யார் வேணாலும் வரலாம் அப்படின்றது இப்போ தான். அப்போ வந்து வாயில தான் சொல்லுவாங்க யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலான்னு. அப்படியெல்லாம் இல்லை. வடிவேல் அண்ணன் வந்ததெல்லாம் வந்து பெரிய போருக்கு நடுவில் தான் வந்து உள்ளே வந்து விழுந்தார். வடிவேல் சார் வரும்போது தான் அப்போ தான் அந்த அந்த டைமில் தான் நானும் 92-93 வடிவேல் சார் கூடலாம் அவருக்கு உதவியாளரெல்லாம் போயிருக்கோம். அவருக்கு போய் அந்த சீன் எழுதுறது, அவர் கூடவே திரியிறது, காமெடி கொஞ்சம் வருன்றதுனால ஒரு 4-5 பேர் அவர் பின்னாடியே தெரியும். ஆனால் தனியாக வெடித்து செதறி வர்றதுன்றது லட்சத்தில் ஒன்று, கோடியில் ஒன்று தான் சார். ஸோ இப்போ நீங்க வெடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லுவீங்களா? வெடித்து வந்தோன்னு இல்லை, நான் கேட்டது எல்லாமே, நான் ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிருச்சு. நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்க? நான் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். டைரக்டராக ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நடந்துருச்சு. நடிகனாகவும் வெற்றி கொடுத்தாச்சு. வந்த வேலை முடிஞ்சிச்சுன்ற மைண்ட் செட் வந்துருச்சு. இனி வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு அப்படியே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அந்த தேடல், அந்த ஓட்டம், இதை பிடிச்சிரும் அதை பிடிச்சிரும் அப்படின்றதெல்லாம் இப்போ இல்லை. வந்தாச்சு, நின்னாச்சு, ஓகே. இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்தை செய்வோம். அதில் தான் இந்த ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்தது. ஓகே. இப்போ தடயம் இதில் எங்கே ஃபிட் ஆகுது? தடயம் வந்து சார் ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தான். அவன் சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு காவல்துறையோடைய அராஜகத்தால் ஒரு எளிமையான மனிதன் எப்படி பாதிக்கப்படுறான். அவன் காவல்துறையவே பழிவாங்கணும்னு நினச்சா அது என்னெல்லாம் நடக்கும். அவன் பழிவாங்க நினச்சது காவல்துறையை, ஆனால் பாதிக்கப்பட்டது அப்பாவி மக்கள். இதை பற்றி பேசுகிற ஒரு விஷயம். இதில் வந்து ஆந்திராவில் நடக்கிற பெரிய பெரிய கிரைம்ஸுக்கு நடுவில் அவன் தெரியாமல் பார்டரை தாண்டி வந்து ஒரு சின்ன கிரைம் பண்ணிடுறான். இப்போ தமிழ்நாடு போலீஸ் தான் அதை கண்டுபிடிச்சது அப்படின்னா, அப்போது உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகும்போது அங்கே ஒரு நிறைய எமோஷன்ஸ் இருந்தது. ஏன்னா ஒரு சில போலீஸ்காரங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனே என்னென்னா, அவங்களுடைய ஒருத்தன் மூஞ்சை பார்த்தாலே நான் சொல்லிடுவேன் இவன் நல்லவன். அப்படி அதை எப்படி சொல்ல முடியும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற பழமொழியே அது வேறு அர்த்தம், இந்த அர்த்தம் கிடையாது. முகத்தை பார்த்தே நான் வந்து குற்றவாளி அப்படிதான் சார். இப்போ செத்தான் பாவம் நம்ம அஜித்னு ஒரு பையன் செத்தான். அந்த மாதிரி எத்தனை பேர், ஃபிலிக்ஸ் செத்தது, எத்தனை பேர் இறந்துருக்காங்க. அதைத்தான் இந்த படம், இந்த தடயம் பேசுது.